என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸிங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். yங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. y = e power x sin x கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் y2 - 2y1 + 2y = 0. ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து என்னென்னா நம்ம வந்து 0ன்னு சொல்லி வந்து என்னென்னா ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = e power x sin xன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன். சரிங்களா? இப்போது இது வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துக்கூடிய கிவனை இதில் வந்து yங்கிறது பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன். y1னா கொடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸை பொறுத்து. y2னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பொறுத்து வந்து 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். yனா கிவன் ஃபங்க்ஷன், y1னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y2னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் ரூல் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்து யூங்கிற ஃபங்க்ஷன், இது வந்து விங்கிற ஃபங்க்ஷன். இந்த யூவிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. u வந்து e power x, v வந்து sin x, ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறனால இது வந்து ப்ராடக்ட் ரூல். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரூல்னு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பாக்ஸ் போட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. யூக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், e power x, அதை எடுத்து எழுதிடுங்க. u = e power x. விக்கு பதிலாக பாருங்கள், v = sin x, அதை எடுத்து எழுதிடலாம். எடுத்து இங்கே வந்து u டேஷ்ன்னு கொடுக்கணும். சரிங்களா? u டேஷ்னா யூங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். e power xன்னு வந்துட்டாலே e பவரில் என்ன வருதோ அப்படியே தூக்கி எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா e power x எழுதிச்சு. எக்ஸ்க்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், 1. அப்போ 1 × e power x, e power x தான் வரும். e power xன்னு வந்தாலே அப்படியே தூக்கி எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். சிம்பிளான ஹிண்ட். e power xன்னு வந்தால் e power x தூக்கி அப்படியே எழுதிடுங்க. v டேஷ்ங்கிறது பாருங்கள், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், cos x வரும். நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். என்னென்னா செயின் வாங்கணும்னா என்ன தேவை, காசு தேவை. அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்னா இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன எழுதணும், y1 எழுதணும். நம்ம டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதிடலாம். இல்லைன்னா ஃபார்முலா ஒரு தடவை எழுதிட்டு உங்களுக்கு புரியிருக்க ஃபார்முலா எழுதுறேன். ப்ராடக்டோட யூவின்னு எழுதிக்கணும். நடுவில் எப்பயுமே ப்ளஸ் கொடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டாக வரதுக்கு டேஷ் u டேஷ், அது லாஸ்ட்டாக வர்றது செகண்டுக்கு வந்து டேஷ் v டேஷ். y1 = u dash v plus uv dash. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா. இந்த y1 அப்படியே எழுதிக்கலாம். u dash v இங்கே பாருங்கள், கீழிருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் u dash, இது வந்து v. u டேஷோட ஆன்சர் என்ன பாருங்கள், e power x. v-யோட ஆன்சர் என்ன, sin x. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், e power x × sin x வரும். அது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து மேலே இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்களேன். மல்டிப்ளை பண்ணுங்கள். u v dash. யூவோட ஆன்சர் என்ன பாருங்கள், e power x. v டேஷோட ஆன்சர் வந்து cos x. அப்போ e power x cos x. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா y1 உடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான். இப்போ இதை வந்து இன்னொரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பாருங்கள், இது u, இது v, இது ப்ராடக்ட் ரூல் இருக்குது. அதே மாதிரி இது u, இது v, இது ப்ராடக்ட் ரூல் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது வந்து u, இது வந்து v. அடுத்து இது வந்து என்ன, u, இது வந்து v. ஓகேங்களா? இப்படி எழுதிடும். இந்த மாதிரி யூவின்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உடனே நம்ம என்ன பண்ணணும், டேபிளர் காலம் வந்து நம்ம போட்டுறணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் வந்து வராது. இங்கே பாருங்கள், டேபிளர் காலம் வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேபிளர் காலம் இப்படி எழுதிட்டு கொஞ்சம் இடம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த யூவி, இந்த யூவோட ஆன்சர் பாருங்கள், u = e power x. விக்கு பதிலாக என்ன பாருங்கள், v = sin x. அது இங்கே எழுதிக்கல. இந்த டேபிளர் காலம் நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்க்கு இந்த ப்ளஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு டேபிளர் காலம் போடுங்க. ஆக்சுவலி இது சின்னதாக போட்டிருந்தா இது ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே யூக்கு பாருங்கள், யூவோட வழிந்து பாருங்கள், யூவோட வந்து e power x. விக்கு பதிலாக என்ன எழுதலாம், v = cos x. v = cos x. சரிங்களா சாமி? v = cos x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். u டேஷ் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். v டேஷ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், cos x வரும். அடுத்து இங்கே u டேஷ் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். v டேஷ்ங்கும் போது இங்கே நல்லா கவனிச்சுங்க. காஸ் சி வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் கொடுக்க சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? சி வந்தாலே என்ன பண்ணணும், நெகட்டிவ் கொடுத்துக்கணும். cos x, காசு இருந்தால் என்ன வாங்கலாம், செயின் வாங்கலாம். அப்போ cos xனால் என்ன அர்த்தம், sin x. v dash = -sin x. சி வந்து நெகட்டிவ் கொடுத்துக்கணும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x. அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். இங்கே பாருங்கள், y2 நல்லா கவனிச்சிங்க. y2 இந்த y1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், y2ன்னு வரும். இப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். சரி, டைரெக்டாக ஆன்சர் எழுதணும்னா கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும், எழுதிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு தடவை ஃபார்முலா தான். இது ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா பாருங்கள். இதோட ஃபார்முலா என்ன, uv
ப்ளஸ் யூவின்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வரதுக்கு டேஷ், அடுத்து செகண்டாக வரதுக்கு டேஷ், யூ டேஷ் வி டேஷ். இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ் வந்து என்னென்னா நடுவில் ப்ளஸ் கொடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் ரூலோட ஃபார்முலா எழுதணும். திருப்பி யூவி யூவி, இது வந்து நம்மளுக்கு இங்கே நடுவில் ப்ளஸ், இங்கே யூ டேஷ், இங்கே வி டேஷ். இது நம்ம புரியுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். இப்போ y2 ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க பார்க்கலாம், y2 ஈக்குவல் டு இப்போ யூ டேஷ் வி, யூ டேஷ் வினா யூ டேஷோட ஆன்சர் என்ன, இ பவர் எக்ஸ், வியோட ஆன்சர் வந்து சைன் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இங்கே எழுதும்போது என்ன எழுதலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் யூ வி டேஷ், இது மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ், இங்கே என்ன இருக்குது காஸ் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸுக்கு ப்ளஸ் கொடுத்துச்சு. திருப்பி அகைன் நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது பாருங்கள் கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். யூ டேஷ் வி, புரியுதுங்களா? அப்போ யூ டேஷோட ஆன்சர் என்ன, இ பவர் எக்ஸ், வியோட ஆன்சர் என்ன, காஸ் எக்ஸ். அப்போ இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இங்கே எழுதலாங்களா, இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்து இங்கே மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணலாம். யூவோட ஆன்சர் வந்து பாருங்கள் இ பவர் எக்ஸ், வி டேஷோட ஆன்சர் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஃபஸ்ட்டு சிம்பிளை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னமா வரும், மைனஸ்னு வருங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். அது எழுதிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது. இந்த ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸும் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் இருக்குது, அதனால் வந்து சைன் வந்து மாறாது, புரியுதுங்களா? ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸும் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், y2 ஈக்குவல் டு இங்கே ஒரு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது. இது ஆட் பண்ணால் 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். இதுதான் y2ஓட ஆன்சர். ஓகே, இப்போ y1 y2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன ஆன்சர்னு பாருங்கள். இப்போ எல்ஹெச்எஸில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் 2y1 ப்ளஸ் 2y இது எல்ஹெச்எஸ் எடுத்துச்சு. இப்போ இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ y2ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ y2ஓட ஆன்சர் எடுத்து எழுதலாங்களா. y2க்கு மேலே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். இங்கே எழுதிருங்க 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகே, அடுத்து -2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த y1க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த y1ஓட ஆன்சர் எடுத்து எழுதணும். அப்போ இங்கே ப்ராக்கெட் மறக்காமல் இங்கே ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ், அடுத்து ப்ளஸ் இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே 2 + 2 இங்கே இடம் இல்லாதனால இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y 2y. அப்போ 2 × இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ். ஓகேங்களா, இந்த ப்ளஸ் வந்து இங்கே வருமா, இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த -2ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். -2 × இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் என்ன வரும், -2 இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ்னு வரும். அடுத்து என்ன பண்ணலாம், -2ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், -2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +2 இருக்குங்களா. +2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், +2 இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ்னு வரும். இப்போ வந்து எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே 2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே வருங்க -2 இ பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே -2 இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து +2 இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். அந்த 0ங்கிறது பாருங்கள், நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, y2 மைனஸ் 2y1 ப்ளஸ் 2yன்னு கொடுத்துருந்தாங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு என்ன வந்தது, 0ன்னு வந்துடுச்சு. கடைசியில் நம்ம என்ன எழுதலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொன்னதுனால ப்ரூவ் பண்ணிவிட்டோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். சரிங்களா, பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த ப்ராப்ளம் அதாவது நல்லா பாருங்கள், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த 10 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். சி வேறு இடத்துலலாம் மைனஸ் வருங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே ப்ராப்ளத்தை நம்மளுக்கு வந்து என்னென்னா செமஸ்டர் எக்ஸாமில் y2க்கு பதிலாக இப்படி கூட கேட்கலாம், d²y/dx² -2 y1க்கு பதிலாக dy/dx + 2y = 0 இப்படியும் கேட்கலாம். அல்லது இங்கே பாருங்கள் y டபுள் டேஷ் -2y டேஷ் + 2y = 0ன்னு கூட கேட்கலாம். எல்லாமே ஒரே இதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. ஒய்னா கிவன் ஃபங்க்ஷன், y டேஷ்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y டபுள் டேஷ்னா 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய்னா கிவன் ஃபங்க்ஷன், dy/dxனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், d²y/dx² 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதே எழுதிட்டு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து y டேஷ்னா y டேஷ் கொடுத்துருங்க, y டபுள் டேஷ்னா y டபுள் டேஷ் அந்த மாதிரி கொடுத்துருங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.